ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்தார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் நம்மை இங்கு ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், மேலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தாண்டு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பின்பற்றுவதற்கு தகுதியான என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரே மார்க்கமாக அல்லாஹ் தஆலா கூறுவது இந்த தீனுல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான். எதற்காக இந்த ஒரு மார்க்கம் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்றால், இந்த மார்க்கம் என்பது முன்னோர்களுடைய கட்டுக்கதை இல்லை. முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதன்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை கிடையாது. அதே மாதிரி இந்த மார்க்கம் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளாக சொன்ன விஷயங்கள் கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் பேசுவதெல்லாம் தங்களுடைய மனோ இச்சையின்படி பேசக்கூடிய நபி அல்ல. அவங்க பேசுறது எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எதை வஹியாக அறிவித்தானோ அதை தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த மார்க்கம் என்பது 23 ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய வஹியால், குர்ஆன் சுன்னா 2 வஹி தான், அல்லாஹ்வுடைய வஹியால் கட்டி அமைக்கப்பட்ட மார்க்கம் இது. இந்த மார்க்கம் என்பது முழுமையாக அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம் கட்டி அமைக்கப்பட்ட மார்க்கம். இது முழுமையான ஒரு கல்வியால் சூழப்பட்ட, கல்வியால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இது. ஏனோதானோ என்று கதைகளால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துடைய முதல் வார்த்தையாக, இந்த மார்க்கத்துடைய ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இக்ரா. அதுக்கு முன்னாடி அப்படி வேற எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இக்ரா என்ற வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கும் போது அதற்கு முன்னாடி வேற ஏதாவது வசனங்கள் உண்டா? இல்லை. வேற ஏதேனும் ஹதீஸ்கள் உண்டா? இல்லை. முதலாவது வார்த்தையாக அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தில் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இக்ரா. நபியே நீங்க படிங்க, நபியே நீங்க படிங்க, நீங்க ஓதுங்க என்கின்ற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த அல்லாஹ் கிடையாது. இந்த இஸ்லாம் என்பது முழுமையாக கல்வியால் சூழப்பட்ட ஒரு மார்க்கம். கல்வி இல்லாமல் இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நடைபெற்ற முடியாது. தொழுகை கல்வி, நோன்பு கல்வி, ஜகாத் கொடுப்பது கல்வி, ஹஜ் செய்வது கல்வி, திருமணம் முடிப்பது கல்வி, தலாக் செய்வது கல்வி, இத்தா இருப்பது கல்வி, ஜனாசாவை குளிப்பாட்டுவது கல்வி, ஜனாசா தொழுகை நடத்துவது கல்வி. எது எடுத்துக்கிட்டாலும் சரி, பிறந்ததிலிருந்து மரணம் வரை மார்க்க ரீதியாக அல்லது உலக ரீதியாக எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது கல்வியை அடிப்படையாக கொண்டுதான். இந்த கல்வி இல்லாமல் ஒருவரால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் இதையெல்லாம் செய்வேன் என்று செய்து முடிக்க முடியாது. அவரிடத்தில் அப்படி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளவும் படாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஸலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்றுக்கொள்வது என்பது, கல்வியை தேடி படிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. இதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்போ கட்டாய கடமையான கல்வி என்றால் முதலில் இதில் எது வரும்? இந்த கட்டாய கடமை இந்த கல்வி என்றால் அந்த கட்டாய கடமையுடைய கல்வியில் முதலில் எது வரும் என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் எல்லாம் யார் என்றால் கல்வியை படித்து தெரிந்து கொண்ட அந்த ஆலிம்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப நம்ம ஒரு கல்வி, அப்ப இதுதான் கல்விக்கான யதார்த்தம். எதற்காக கல்வி என்னிடத்தில் வேண்டும்? நான் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு. நான் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு தான் என்னிடத்தில் கல்வி வேண்டும். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், இந்த கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லும்போது, லைசல் இல்மு பி கஸ்ரத்தி ரிவாயா. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், இதை கேட்டா எனக்கு இதை பற்றி சொல்ல தெரியும், அதை கேட்டா எனக்கு அதை, இது எல்லாம் கல்வி. இது கல்வி இல்லை. லைசல் இல்மு, இது கல்வி கிடையாது. வலாக்கின்னல் இல்ம்,
கல்வி என்பது அல் ஹஷியா. அல்லாஹ்வை என்னால் எந்த அளவிற்கு அஞ்ச முடிகிறதோ அந்த அளவுக்கு என்கிட்ட கல்வி இருக்கு. அல்லாஹ்வை என்னால் எந்த அளவிற்கு பயப்பட முடியுமோ, அஞ்ச முடியுமோ அந்த அளவிற்கு தான் என்னிடத்தில் கல்வி. இதுதான் கல்வியுடைய யதார்த்தம், அடிப்படை. என்னிடத்தில் கல்வி இருக்கிறது என்பதற்கு, ஒருவரிடத்தில் கல்வி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அவர் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அவர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒருவரிடத்தில் கல்வி இருப்பதற்கான அடையாளம். நல்ல கல்வி இருக்கிறது, நல்ல அரபி புலமை இருக்கிறது, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்தில் அவர் சரியில்லை என்றால் அவர் மக்களால் வேண்டுமானால் ஒரு ஆலிம் என்று அறியப்படலாம், மக்களால் வேண்டுமென்றால் ஆலிம் என்று சொல்லப்படலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஒன்றும் கிடையாது. நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த முதலாவதாக செல்லக்கூடிய மனிதர்களில் ஒருவர், முதலாவதாக செல்லக்கூடிய மனிதர்களில் ஒருவர் யாரு? குர்ஆனை நல்ல முறையில் கற்று மக்களுக்கும் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து, யாரு? இந்த மார்க்கத்தில் சிறந்த அமலாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று என்னது? கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. அதான் இந்த மார்க்கத்திலே சிறந்த அமலாக அறிஞர்கள் சொல்றாங்க. அதை செய்யக்கூடிய ஒருவர், குர்ஆனை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழக்கூடிய ஒரு ஆலிம் என்று மக்களிடத்தில் அடையாளமான ஒருவர். இவர்தான் நாளை மறுமையில் நரகத்திற்கு போகக்கூடிய முதல் நபர்களில் உள்ளவர். காரணம் என்ன? அவர் அந்த விஷயத்தை செய்தார், அவர் அந்த விஷயத்தை சரியான முறையில் செய்தார். எதற்காக செய்தார்? மக்கள் தன்னை ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்காக செய்தார். முடிஞ்சா? இது கல்வியா? அவர் தெரிந்தது கல்வியான்னு கேட்டால் அவரிடத்தில் இருந்தது கல்வி கிடையாது. மார்க்க அடிப்படையில பார்க்கும்போது அவரிடத்தில் இருந்தது கல்வி கிடையாது என்பது. ஏன்னா அவர் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது கல்வியா? மார்க்க கல்வியா? மார்க்க கல்வியா நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப கல்வி என்பது முதலாவதாக என்னிடத்தில் நான் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருப்பதுதான் கல்வி அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கல்வினா என்ன அப்படின்னா, அல் இல்மு மன் ஹஷியர் ரஹ்மான், அல் ஆலிமு மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப். உண்மையான ஆலிம் என்றால் யாருன்னா, உண்மையான ஆலிம் என்றால் யாருன்னா, மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப். தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் தான் ஆலிம். இதுதான் ஆலிமுக்கான அடையாளம். அவர் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான அடையாளம் என நம்ம வெளிப்படையில ஒரு ஆளை பார்த்து என்ன வேணா சொல்லிடலாம், இவர் ஆலிம்னு சொல்லிடலாம், அல்லது ஒரு ஒன்றும் தெரியாத ஆளுன்னு சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் ஆலிமா இல்லையா, தனிமையில் அவர் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அஞ்சுகிறார் என்பதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அவர் ஆலிம். அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு ரகிப ஃபீமா ரகிபல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ் தஆலா அந்த என்னுடைய தனிமையில் எதை விரும்புவானோ அதை அவர் விரும்புவார். அல்லாஹ் தஆலா தான் தனிமையில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவானோ அதை தான் அவரும் விரும்புவார். அல்லாஹ் தஆலா தொழுகையை விரும்புகிறார், அல்லாஹ் தஆலா அதாவது அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் துஆ செய்வதை விரும்புகிறார், இல்லவா அல்லாஹ் தஆலா அவரை திக்ர் செய்வதை விரும்புகிறார். இதை தான் அல்லாஹ் தஆலா தனிமையை விரும்புகிறார், அதை தான் அவரும் விரும்புவார். தனிமையில் இருக்கும்போது செய்வதற்கு அதை தான் அவரும் விரும்புவார். வஸஹித ஃபீமா ஸஹத்தல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ்வுடைய கோபத்தை எது பெற்று தருமோ அந்த தனிமையை அதை விட்டு தூரமாக்குவார். அல்லாஹ்வுடைய கோபத்தை எதெல்லாம் அந்த தனிமையில் அவருக்கு பெற்று தருமோ அந்த விஷயங்களை விட்டெல்லாம் தூரமாகுவார். இதுதான் ஒரு ஆலிமுக்கான அடையாளம், இதுதான் ஒரு ஆலிமுக்கான அடையாளம். அப்ப இதுதான் அடிப்படை கல்வி, இதுதான் அந்த கடமையான கல்வி, இதுதான் யதார்த்த கல்வி முதலாவதாக. இரண்டாவது, இந்த கல்வி உடையவர்களுடைய சிறப்பாக அல்லாஹ் தஆலா கூறும்போது, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இதுல இந்த அறிந்தவர்கள் என்ற வார்த்தையோடு ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வ யஅமலூன பிஹி, அது அந்த விளக்கத்தை புரியணும். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வ யஅமலூன பிஹி, கல்வியை அறிந்தவர்கள் மேலும் அதை கொண்டு அமல் செய்பவர்கள். கல்வி என்று எங்கெல்லாம் வருதோ குர்ஆனிலும் ஹதீஸிலும் கல்வி, இந்த கல்வியை தேடுபவர்கள், இந்த கல்வியை தேடுவதற்கான சிறப்பு, இந்த கல்வியை தேடுவதன் மூலம் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் கல்வியோடு சேர்ந்து வரக்கூடியது அதனை செயல். கல்வியோடு சேர்ந்து அதை பின்பற்றி வரக்கூடியது அந்த கல்வியின் மூலமாக செய்யக்கூடிய செயல். அதாவது சொல்லுவாங்க, அல் இல்மு கப்ல அல் அமல். செயலை செய்வதற்கு முன் கல்வி இருக்க வேண்டும். கல்வி வந்துருச்சுன்னா செயல் இருக்கணும். அதனாலதான் கல்வி என்பது தனியாக நம்ம மேல பார்த்த ஹதீஸா இருந்தாலும் சரி, தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்றால் தொலபுல் இல்மி வ அமல் பிஹி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்றுக்கொள்வது, அதை கொண்டு அமல் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. வெறுமனே கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டால் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்ப கல்வியை கற்றுக்கொள்வது, அதை கொண்டு அமல் செய்வது என்பது அது கூடயே ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய விஷயம். அதனாலதான் தனியாக சொல்லப்படலை. கல்வியை கற்றுக்கொண்டு கல்வி கற்கிறதே அமல் செய்வதற்கு தான். அதனால்தான் கல்வியை கற்கணும், தனியே இன்னொரு வார்த்தையில அதை கொண்டு அமல் செய்யணும் என்று வராததற்கு காரணம், கல்வியை கற்பதே அமல் செய்வதற்காகத்தான். சோறு ஆக்குவது எதற்கு? சோறு வீட்டுல ஆக்குறாங்க அதற்குனா எதற்காக சோறு ஆக்கப்படும்? சாப்பிடுவதற்கு. இதை தனியாக சொல்லணுமா? சோறு ஆக்கி இருக்கு சாப்பிடணும் அப்படின்னு
சோறு ஆக்குறதே சாப்பிடுறதுக்காக தான், குப்பையில கொட்டுவதற்காக அல்ல. இப்ப கல்வி கற்பதே அதை கொண்டு அமல் செய்வதற்காகத்தான். இதை தனியாக கல்வியை கற்க வேண்டும், பிறகு அதை கொண்டு அமல் செய்ய இப்படின்னா சொல்லப்பட தேவையில்லை. கல்வி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது என்றாலே அந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதை அதை அமல் செய்வதற்காகத்தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார் என்றால், இந்த அறிந்தவர்களுடைய லிஸ்ட்ல அறியாதவர்களும் வருவாங்க. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னா, தெரிந்தவர்கள் அவர்கள் கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அறிந்தவர்கள், கல்வியை கற்றிருக்கிறார்கள் அதன்படி அமல் இல்லை இவர்களும் லாயகங்கள் தான், இவர்களும் அறியாதவர்கள். கல்வியை கற்றிருக்கிறார்கள், அவரிடத்தில் இல்ம் இருக்கிறது, ஆனால் அதற்கான அமல்கள் இல்லை என்றால் இவங்க எந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னா லாயகம். இவர்கள் அறியாதவர்கள் தான். இவர்கள் எவ்வளவு விஷயங்களை கற்றிருந்தாலும் எவ்வளவு விஷயங்களை தெரிந்திருந்தாலும் இவர்கள் எந்த லிஸ்ட்ல வருவாங்க? லாயகம். இவர்கள் அறியாதவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரு படிச்சிருக்காங்க, மார்க்கத்துடைய கல்வி இருக்கு, ஆனா அதற்கான செயல்பாடு இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத ஸும்ம லம் யஹ்மிலுஹா. ஒரு உதாரணம், இந்த தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அதை சுமந்து கொண்டு அதன்படி அமல் செய்யாதவர்களுக்கான ஒரு உதாரணம் எப்படின்னா, கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. இந்த பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போல, பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போல படிக்கிறோம் சேருது, குர்ஆன் வசனங்கள் சேருது, ஹதீஸுகள் சேருது, துஆக்கள் சேருது, சுன்னா எப்படிங்க சேருது, எல்லாம் சேர்ந்துக்கிட்டே போகுது. எங்க முதுகுல பொதியா சேர்ந்துட்டு இருக்கு. எப்ப வாழ்க்கையில வருதோ அது கல்வியா மாறும். எப்ப எனக்கு நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்ப வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்பதான் அது கல்வியாக மாறும். அது இல்லாத வரைக்கும் அது என்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய ஒரு பொதி அழுக்கு மூட்டைன்னு அர்த்தம். அந்த கல்வி என்னது? யதார்த்தத்தில் என்னிடத்தில் அமலில் இல்லாத கல்வி என்பது அழுக்கு மூட்டை என்று அர்த்தம். என்று எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு விஷயங்களை நான் தெரிந்து கொண்டாலும் சரி, அது வெறும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள். அவர்கள் எழில்முடையவர்கள் அல்ல, அவர்கள் கல்வி உடையவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நான் ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டாலும், நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டாலும் அதை என்னுடைய வாழ்க்கையில் செய்தால்தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்றே அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதை நான் வாழ்க்கையில் அமல்படுத்தினால்தான் நான் தெரியும் என்றே அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுவானோ மார்க்கத்தை விளக்கத்தை கொடுப்பான். யுஅல்லிமுஹுத்தீன் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்லல, மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஅல்லிமுஹுத்தீன் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பான். யுஃபக்கிஹு ஃபித்தீன் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க முக்கியம் இல்லை, அதுல எவ்வளவு விளக்கம் கிடைக்குது அப்படிங்கிறதுதான் முக்கியம். இப்ப எனக்கு தொழுகையை பற்றின விஷயங்கள் தெரியும், தொழுகையை பற்றின வசனங்கள் கேட்டா சொல்ல தெரியும், தொழுகையுடைய சிறப்பு பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் கேட்டா சொல்ல தெரியும், தொழுகையை விடுவதற்குரிய எச்சரிக்கை பற்றி வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்கள் கேட்டா சொல்ல தெரியும், நாளை மறுமையில் அதன் மூலமாக கேட்கக்கூடிய தண்டனைகள் எல்லாத்தையும் சொல்ல தெரியும். இது கல்வி. எங்க தொழுகிறது இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு, தொழுகையை பற்றிய வசனங்கள் ஹதீஸ்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, தொழக்கூடிய விஷயம், அதாவது எந்த விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனால் என்னிடத்தில் தொழுகை இல்லை, என்னிடத்தில் தொழுகை இல்லை அப்படின்னா அல்லாஹ் தஆலா இவருக்கு அள்ளி கற்றுக் கொடுத்துருக்கானே அர்த்தம் இல்லை. இவருக்கு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதாவே அர்த்தம் கிடையாது. ஏன்? இது மறுமையில எந்த பலனையும் அளிக்காது. இந்த கல்வி மறுமையில் எனக்கு எந்த பலனையும் அளிக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கல்வினா என்ன? கல்வினா என்ன? உண்மையே அது என்ன அப்படின்னா, லைஸல் இல்மு மா ஹுஃபிஸ. நீ மனப்பாடம் செய்வதெல்லாம் கல்வி கிடையாது. வசனங்கள் நான் இவ்வளோ வசனங்கள் நான் மனப்பாடம் செஞ்சிருக்கேன், ஹதீஸ்கள்ல நான் இவ்வளோ ஹதீஸ்கள் மனப்பாடம் செஞ்சிருக்கேன், துஆக்கள்ல நான் எனக்கு இந்த துவாக்கள் ஜனாசா துவாக்கள் பழக்கம் ஜனாசாவப்பா ஒரு கபூரா சந்திக்கும் போது உள்ள துவாக்கள் இந்த பெரிய பெரிய துவாக்கள்லாம் எனக்கு தெரியும். இது கல்வி அல்ல, இதே கல்வி அல்ல. கல்வினா இன்னமல் இல்மு மா நஃபஅ. எதெல்லாம் பயனளிக்குமோ அதுதான் கல்வி. பயனளிக்கும் என்றால் வாழ்க்கையில வர்றது, பயனளிக்கும் என்றால் வாழ்க்கையில வருவதுதான் கல்வி. காலையில் எந்திரிக்கும் போது ஓதும் துவா நான் மனப்பாடம் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில இல்லையா அது கல்வி அல்ல. தூங்கும் போது ஓதும் துவா நான் மனப்பாடம் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில இல்லையா அது கல்வி அல்ல. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்வது போல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறதோ அது மட்டும்தான் கல்வி. நான் மனப்பாடம் செய்து வைத்திருப்பதெல்லாம் நம்முடைய நினைப்பு என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியும், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்வியா நம்ம நினைச்சிருக்கோம். இதான் எனக்கு ஒரு 5 ஜுசு நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய கல்வி 5 ஜுசு. நான் அந்த 5 ஜுசுல எவ்வளவு அமல் செய்யறேன் அதுதான் உண்மையை என்னுடைய கல்வி. நான் ஒரு வசனத்தை தான் அமல் செய்யறேன் அப்படின்னா 5 ஜுசு என்னுடைய கல்வி அல்ல, ஒரு வசனம் தான் என்னுடைய கல்வி. இதை நம்ம விளங்கணும். நான் எவ்வளவு மனப்பாடம் பண்றேங்கிற விஷயம் அல்ல,
நான் எவ்வளவு அமல் செய்கின்றேன் என்பதுதான் விஷயம். அதே மாதிரி நம் சுஃபியான் சௌரி அவங்க சொல்றாங்க, இஅலம் தெரிஞ்சுக்குங்க, அன்னல் இல்ம இல்லம் இன்ஃபாக், கல்வினா உங்களுக்கு பயன் அளிக்கணும். கல்வினா உங்களுக்கு பயன் அளிக்கணும். பயன் அளிக்கக்கூடிய கல்வி, அப்படி அல்ல, கல்வினாலே உங்களுக்கு பயன் அளிக்கணும். பயன் அளிக்கலன்னா வர்றது அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும். இது ரெண்டு தான். கல்வியில வேஸ்டான கல்வி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. கல்வியில வேஸ்டான கல்வின்னு ஒண்ணு கிடையாது. ஒண்ணு கல்வியா இருந்தா அது நன்மை செய்யணும், நம்மளுக்கு பயன்படணும், நம்மளுக்கு உதவணும். உதவலையா, பயன்படலையா, அது தீங்கு விளைவிக்கும். அப்படின்னா என்ன, கத்துக்கிட்டு ஒண்ணு செய்யாம இருந்தா அவனுக்கான கேள்வி பதில் ஜாஸ்தி. ஒண்ணுமே தெரியாம இருக்கு அவனுக்கு, தொழுகையை பத்தி என்னன்னே அவனுக்கு தெரியல. தொழுவாங்க, முஸ்லீம்கள் தொழுவாங்க, நம்ம தொழுவனே, எனக்கு முஸ்லீம்னா அப்படிங்கிறனால எனக்கு தொழுக கடமை, இவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு தெரியும் அப்படின்னா, இவர் தொழாம இருந்தா இவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட தொழுகன்னா என்ன? அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி வசனத்துல இப்படி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையுடைய எச்சரிக்கைகளாக ஹதீஸ்கள்ல இப்படி சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகல்னா இந்த தண்டனை, அஸ்ர் தொழுகல்னா இந்த தண்டனை, முனாஃபிக்கு இஷா தொழுகை கஷ்டமா, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. தொழுதா இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. தொழுகல்னா இவ்வளவு விஷயங்களையும் ஒருவர் தெரிந்து கொண்டு, இவ்வளவு விஷயத்தையும் ஒருவர் தெரிந்து கொண்டு தொழுவாங்க இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தண்டனை நாளை மறுமையில் விசாரணை ஒரே மாதிரி இருக்காது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, கல்வி என்பது பயன் அளிக்கணும். இவ்வளவு விஷயத்தை நீ தெரிஞ்சிருக்கன்னா அந்த தொழுகை ஒன்றை இருக்கணும், இல்லைன்னா வர்றது அது உனக்கு தீங்கு விளைவிக்கும் நாளை மறுமையில். அந்த கல்வி உனக்கு நாளை மறுமையில் தீங்கு விளைவிக்கும். ஏன்? அது உனக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு தெரியப்படுத்தியும் உன்னுடைய அமல்கள்ல அது வரல. அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தியும் அமல்கள்ல வரல அப்படிங்கும் போது அது தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை பற்றி ரெண்டு மாதிரி துவா செய்றாங்க. அல்லாஹ்வின் அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா பயனுள்ள கல்வியை நான் உன்கிட்ட கேட்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ்வின் அஸ்அலுக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். ரெண்டு விஷயமும் அல்லாஹ் திருக்குறள் தனித்தனியா கேட்கிறாங்க. எல்லாம் உன்னிடத்தில் நான் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன், எனக்கு நாளைக்கு மறுமையிலும் இம்மையிலும் எனக்கு பயன் தரக்கூடிய கல்விகளை எனக்கு தேவையில்லாத கல்வியை தந்துறாரு. பயனற்ற கல்வியை, இம்மையிலும் ஒரு பயனும் இல்லை, நாளைக்கு மறுமையிலும் எனக்கு பயனில்லாத கல்வியை எனக்கு தந்து விடாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வதையும் நாம் இங்க பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த கல்வி மார்க்கத்தில் யாரிடத்தில் சரியாக இருக்குமோ இந்த கல்வியில குறைபாடு ஏற்படுமானால், இப்ப அல்லாஹ்வை பற்றி நான் சரியாக அறிந்திருக்க வேண்டுவது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹ்வை பற்றி முழுமையாக சரியாக அறிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமை. இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இமாம் இப்னு ஜௌசி அவங்க சொல்றாங்க, தெரிஞ்சுக்குங்க, எவலம் அன்னல் பாபல் ஆதம் அல்லது எதுகுலு மின்ஹு இப்லீஸ் அலன்னாஸ், ஷைத்தான் மக்களிடத்தில் நுழையக்கூடிய மிகப்பெரிய கதவு, ஷைத்தான் மக்களிடத்துல வரக்கூடிய மிகப்பெரிய கதவு, மற்றதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், மிகப்பெரிய கதவு என்னன்னா ஹுவல் ஜஹில், அறியாமை. அறியாமையில் இருப்பதுதான் ஷைத்தான் மக்களிடத்துல நுழைஞ்சு விளையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதகல், மிகப்பெரிய நுழைவு வாசல். எது? ஷைத்தான் அது மக்கள் நுழையுது ஜஹில். எனக்கு எந்த அளவுக்கு அறியாமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான். அதான் அரபியில் சொல்லுவாங்க, அறியாமை என்பது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய எதிரி என்பது அவன் எந்த விஷயத்தை அறியாம இருக்கிறானோ அதான், அவன் எந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறானோ அது அவனுக்கு எதிரி அப்படின்னு. அப்ப ஷைத்தான் நுழையக்கூடிய மிகப்பெரிய இடம் எனக்கு எது? என்னுடைய அறியாமை. காரணம் என்ன? அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன், நீங்கள் வரம்பு மீறி பாவம் செய்தாலும் அல்லாஹு தாலா மன்னிப்பான். அவன் கஃபூர், அவன் கஃபார், அவன் தவ்வாப், அவன் அஃபு. அல்லாஹு தாலா இவ்வளவு மன்னிக்கக்கூடிய பெயர்களை அல்லாஹ் தாலா வச்சிருக்கான். நீங்க எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, கடல் முறை அளவு மெதந்து அப்படி வந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒரே வார்த்தை, யா அல்லாஹ் மன்னிச்சு. இந்த ஒரு வார்த்தை நம்முடைய பாவங்களை உள்ளத்திலிருந்து கேட்டால் மன்னிக்கும் என்பது அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அல்லாஹ்வை பற்றி என்கிட்ட இல்ல, இதுல நான் அறியாமையா இருக்கேன் அப்படின்னா ஷைத்தான் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு நீ அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் இவ்வளவு பாவம் செஞ்ச, நீ விபச்சாரம் செய்யற, நீ கொலை செஞ்சிருக்க, அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்னு நினைச்சா நீ விளையாடுறியா? ஷைத்தானுடைய தஃசீர், ஷைத்தான் தஃசீர் பண்ணுவான். இது என்னது? நீ அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், நீ அல்லாஹ் தஆலா எப்படி உன்னை மன்னிப்பான்னு நினைக்கிற? அல்லாஹ் தஆலா இது யாருடைய நம்பிக்கை? ஷைத்தான் போடக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய கல்வி. எனக்கு சரியான மார்க்க கல்வி என்ற இல்லைன்னா என்னிடத்துல அந்த இடத்துல யார் பூர்த்தி பண்ணுவா? ஷைத்தான் வந்து பூர்த்தி பண்ணுவான். எனக்கு அடிப்படையா எனக்கு என்ன கல்வி தேவையோ அந்த கல்வி என்னிடத்தில் இல்லை என்றால் அந்த இடத்தில் ஷைத்தானுடைய கல்வி பூர்த்தியாகும். ஷைத்தானுடைய கல்வி பூர்த்தியாகும். அதான் நான் எந்த விஷயத்தில் அறியாமையில் இருக்கின்றேனோ அந்த விஷயத்தில் ஷைத்தான் அருமையாக நுழைந்து என்னிடத்தில் விளையாடக்கூடிய இடம் என்று இமாம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறதாகவே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியை கற்க வேண்டும், அடிப்படை கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று.
அடிப்படையாக எனக்கு இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு, மார்க்க விஷயங்களை சரியான முறையில் கடைபிடித்து வாழ்வதற்கு எனக்கு என்ன கல்வி தேவையோ அந்த கல்வியை நான் தேடி படித்துக் கொள்வது என்பது கட்டாய கடமை. அதே நேரத்தில் கல்வி என்றால் என்ன அப்படின்னா, கல்வியோடு சேர்ந்து அமலும் இருக்கணும். கல்வியோடு சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியுதோ அதெல்லாம் அப்படி அமல்ல வரணும். இல்லை என்றால் அது கல்வி அல்ல. இல்லை என்றால் அது கல்வி அல்ல. அப்ப நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா, கல்வியை தேடும்போது அதனுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, கல்வியை தேடுவது நான் செய்வதற்கு. கல்வியை தேடுவது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது விஷயத்தை பத்தி பேசப்பட்டா அந்த இடத்துல நானும் பேசணுங்கிறதுக்கா இல்ல. ஒருவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்கா இல்ல. இன்ஸ்டாகிராம்ல கேள்விகள் துல்ஹஜ் மாசத்துல கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் இதுக்காக கல்வி அல்ல. இந்த கல்வி பயனளிக்காத கல்வி. கல்வி என்றால் வாழ்க்கையில இருக்கணும். மற்றபடி எதுலையும் சரி, யாருக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க கேட்கறாங்க, சொல்ல தெரியல, அதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தெரிந்த விஷயங்களை அமல் செய். கல்வியை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எவ்வளவு விஷயங்களை நீ தெரிந்துக்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்க போறது இல்லை. மார்க்கத்துல குர்ஆனை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியா, ஹதீஸை ஃபுல்லா கத்துக்கிட்டியா, அதுவா எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்கலாம். கத்துக்கிட்டதை எவ்வளவோ அமல் செஞ்ச, கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எவ்வளவு விஷயங்களை நீ அமல் செய்தா என்பதுதான் கேள்வி. அதற்காகத்தான் நான் முயற்சி செய்யணுமே தவிர கல்வியை கற்றுக்கொள்வது மட்டும் நோக்கம் அல்ல. கல்வியை கற்றுக்கொண்டு எனக்கு எவ்வளவு விஷயங்களை தெரியுமோ அதையெல்லாம் நான் அமல் செய்வதும் தான் என்னுடைய நோக்கம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்றால் என்ன? யதார்த்தத்தில் கல்வி என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு கூறியிருக்கின்றார்கள்? அது வெறுமனே தலையில் இருப்பது மட்டுமல்ல, செயல்களில் வர வேண்டும். அதுதான் கல்வி என்பதையும் நாம் பார்ப்போம். இப்போ ஈமான் என்றாலே இஅ்திகாதும் பில் கல்பி வ நுத்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரி. ஈமானுக்கு இந்த மூணு இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். என்னது? முதல்ல உள்ளத்தால முழுமையா நம்பி இருக்கணும். முதல்ல உள்ளத்தால எதெல்லாம் ஈமான் கொள்ளணுமோ அதெல்லாம் உள்ளத்தால முதல்ல முழுமையா நம்பி இருக்கணும். ரெண்டாவது நாவால மொழிந்து இருக்கணும். நாவால மொழிந்து இருக்கணும். மூணாவது அந்த மொழிந்ததற்கான செயல் என்னுடைய அமல்ல இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் ஈமானை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ கல்வி வெறுமனே கத்துக்கிட்டு அதை அப்படியே வச்சிருந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படியே அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுத்துடலான்ற அர்த்தமா? கத்துக்கிட்டு அப்படியே அடைச்சு வச்சிருந்து பாக்ஸ்ல போட்டு அல்லாஹ்விடத்தில் கல்வியை கொண்டு கொடுப்பதற்காக உள்ளதல்ல கல்வி. அமல்ல வரக்கூடியதுதான் கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை கற்றுக்கொள்வதற்கான சிறப்புகளாக ஒரு சில விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். கல்வியை கற்பதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக அல்லாஹ் கூறுகிறார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடிக்கொண்டே இருக்கிறாரோ, ஒரு பாதையை சென்று ஒரு கல்வியை யார் ஒருவர் தேடிக்கொண்டே இருப்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை இலகுவாக்குகின்றான். கல்வியை நான் படித்துக் கொண்டிருக்கின்ற காலமெல்லாம், கல்வியை நான் ஒரு வகையில் தேடிக்கொண்டே இருக்கின்ற காலமெல்லாம் அந்த எனக்கு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி கொண்டே இருக்கின்றான். எங்கெல்லாம் கல்வியை தேடுறோம், கல்வி சம்பந்தமா எங்கெல்லாம் வருதோ இந்த இடத்துல முழுவதும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க, கல்வி என்பது கற்றுக்கொண்டு அமல் செய்வது. கல்வியை தேடக்கூடியது என்றால் கல்வியை தேடிக்கொண்டு அமல் செய்வது, கல்வியை தேடி கற்று அமல் செய்வது. இந்த ஒரு விஷயம் நல்ல மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். கல்வி என்று எங்கெல்லாம் வருதோ அது வெறுமனே தெரிந்து கொள்வது இல்லை, தெரிந்து அமல் செய்வது. ரெண்டும் சேர்ந்ததுதான் கல்வி. கல்வி என்பது தெரிந்து அமல் செய்வது, ரெண்டும் சேர்ந்ததுதான் கல்வி என்ற அடிப்படையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப யார் ஒருவர் அந்த கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். மேலொரு ஹதீஸில் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் முதலாவதாக கல்வியை கற்று, முதலாவதாக குர்ஆனை கற்று அந்த குர்ஆனின் படி அமல் செய்கிறார், இவர் உங்களில் சிறந்தவர். குர்ஆனை படித்து குர்ஆனை கற்று அந்த குர்ஆனின் பற்றி அதன்படி அமல் செய்கிறார், அவர் உங்கள் சிறந்தவர். மேலும் அதற்கு அடுத்தபடியாக கற்ற விஷயத்தை, தான் அமல் செய்த விஷயத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார், இவர் அவரை விட சிறந்தவர். குர்ஆனை கற்று தான் அமல் செய்பவர் உங்களில் சிறந்தவர். அதை விட அந்த கற்ற விஷயத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் நாளை மறுமையில் நம்மை கபரில் நாம் வைக்கப்பட்டாலும் நம்மை பின்தொடரக்கூடிய விஷயங்கள் மூன்று. நம்மை பின்தொடரக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த சதக்கத்தில் ஜாரியாவாக நிலையான தர்மங்களாக நாம் இந்த உலகத்தில் செய்து விட்டு போன அந்த ஒன்று. அதே போல் நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை. மூன்றாவது இந்த உலகில் நாம் விட்டு சென்ற கல்வி. அப்படியே மரம் மாதிரி ஆலமரம் மாதிரி பெருகிக்கிட்டே போகும், தடையே கிடையாது.
இந்த சதக்கத்துல் ஜாரியாலேயே உண்மையிலேயே நம்மளுக்கு கபருக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு நன்மையை கொண்டு சேர்க்கிறதுல மிக சிறந்த ஒன்று கல்வி. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தால், ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நபருக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருந்தார்னா, அவர் செய்யும் காலம் எல்லாம், அவர் யாருக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவர் செய்யும் காலம் எல்லாம் அந்த நன்மையில ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாம உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் கூறினார்கள். அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கபருக்கு போனாலும் ஒரு 10 பேர் நீங்கள் சொன்னதை வைத்து அமல் செய்தால், உங்களுக்கு சாட்சியா, உங்களுக்கு பகரமா இந்த உலகத்துல 10 பேர் அமல் செய்ய வச்சுட்டு நீங்க கபருக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு சாட்சியா, எனக்கு பகரமா 10 பேர் எங்க பாருங்க எனக்காக நீங்க அமல் செய்யுங்க என்ற அடிப்படையில் இருக்கிற மாதிரி நான் இருக்க வச்சுட்டு நான் கபருக்குள்ள போயிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் தீய விஷயங்களை, பாவமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போனோம்னா அந்த விஷயங்களை அவர் செய்யும் வரை கபருக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பகரமா பாவத்தை செய்வதற்காக 4 பேரை நான் வச்சுட்டு போயிருக்கேன் என்று அர்த்தம். அப்ப இந்த கல்வி என்பது உலகில் வாழும் போதும் நமக்கு சிறப்பை பெற்றுத் தருவதாக, நாம் மரணித்த பிறகும் நமக்கு நன்மைகளை பெற்று அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கல்வியை அடையாளப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தில் அடிப்படையாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பாதையில் அமைப்பதற்காக என்ன கல்வி அவனுக்கு தேவையோ, என்னுடைய வாழ்க்கையை நான் இறை வைப்பிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு, நான் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு, இல்லை நான் முழுமையாக நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த கல்வி முதலில் அடிப்படையாக தேவையோ அந்த கல்வியை முதலாவதாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அதை தாண்டியும் கல்விகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்காக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.